2 ஆகஸ்ட் சண்டே. கர்த்தருக்குள் மகிழ்ச்சி. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். பிலிப்பியர் 4:4. தேவன் எப்பயுமே எனக்குள்ள சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம தேவன் சொல்றாரு. மறுபடியும் அதே தான் நம்ம கிட்ட சொல்றாரு. சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா இருங்கன்னா உலக காரியங்கள்ல சந்தோஷமா இருக்க சொல்ல தேவன் என் கூட பேசுங்க, என்னோட வசனத்தை படிங்க, என்னோட வசனத்தை தியானிங்க, அப்போ உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்றாரு. அப்படின்னு சொன்னா நம்ம நித்திய காரியங்கள்ல, அதாவது கர்த்தருக்குள்ளார நம்ம சந்தோஷமா இருக்கணும். உலக காரியங்கள்ல சந்தோஷமா இருக்கிறது முக்கியம் கிடையாது. நம்ம நித்தியமான கர்த்தருக்குள்ள நம்ம எப்பயுமே மகிழ்ச்சியா இருக்கணும். அதுதான் நம்ம வாழ்க்கையில மிக முக்கியமான ஒண்ணா இருக்கணும். நம்ம கர்த்தருக்குள்ள இருக்கணும் அப்படின்றதுதான் நம்ம முக்கியமான கிறிஸ்தவங்களாகி நமக்கு நாம கர்த்தருக்குள்ளா இருக்கணும். கர்த்தர் தான் நம்மளுடைய வாழ்க்கை, தேவன் தான் நம்மளுடைய வாழ்க்கை, அவருக்கு தான் நம்ம முதலிடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தேர்வு தேவனை தேடுறதா தான் இருக்கும். அதுதான் நிலையான தேர்வா இருக்கணும். அதுதான் நிச்சயமான தேர்வா இருக்கணும். ஜெபம். கர்த்தாவே, இன்று உங்கள் சந்தோஷமாக இருக்க உதவும். எல்லா சூழ்நிலைகளும் மகிழ்ச்சியாக இருக்க கிருபை தாரும். ஆமென். ஹேவ் எ கிரேஸ்ஃபுல் சண்டே.